அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கும் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நான் உங்களை வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். நமக்கு இந்த 3வது காலாண்டு தொடங்கி இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 2026ஆம் ஆண்டினுடைய இந்த 3வது காலாண்டிலே நமக்கு கொரிந்துக்கு எழுதின நிருபங்கள், பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் நிருபம் இரண்டுமே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கொரிந்து பட்டணத்தை இந்த காலாண்டினுடைய இந்த புஸ்தகத்தில் கொரிந்து சபைக்கு எழுதின அந்த நிருபங்களை பற்றின விளக்கத்தை நமக்கு என்ன செய்திருக்கான்னு சொன்னால், முனைவர் அடனில்டன் தவாரஸ் டி அகுயார் என்று சொல்லக்கூடிய பிரேசிலில் இருக்கக்கூடிய பாகியா கச்சோபிரா என்னும் இடத்தில் பாகியா அட்வென்டிஸ்ட் கல்லூரி இருக்குது. அந்த அட்வென்டிஸ்ட் கல்லூரியில் புதிய ஏற்பாட்டு பேராசிரியராக இந்த டாக்டர் அடனில்டன் தவராஸ் டி குயார் அப்படின்ற அந்த ஐயா அந்த பாஸ்டர் இருக்கிறார், பேராசிரியராக இருக்கிறாரு. 2010ஆம் வருஷத்துலேருந்து இந்த 16 ஆண்டுகளாக அவர் அந்த பகாயா அட்வென்டிஸ்ட் கல்லூரியிலே என்ன செய்கிறாரு, புதிய ஏற்பாட்டு பேராசிரியராக அவர் விரிவுரையாளராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் தான் இந்த காலாண்டுக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா, நமக்கு இந்த பாடத்திற்கு இந்த கலாத்திய நிருபங்களுக்கு விளக்கத்தை மிக அழகாக எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு புதிய ஏற்பாட்டு இறையியல் ஆராய்ச்சியாளராக இருக்கிறபடினால, இறையியல் பேராசிரியராக இருக்கிறபடினால மிக தெளிவாக இந்த கொரிந்து பட்டணத்துக்கு எழுதப்பட்ட, இல்லைனால் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட 2 நிருபங்களை பற்றி மிக அழகாக அவர் வர்ணனை செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. லெட்டர் எப்போ எழுதுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் பேப்பரில் லெட்டர் எழுத வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸில் எல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் ட்விட்டர் என்னெல்லாமல் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த காலத்தில் அது அவசியப்படலை. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்ஸ் நிறையா இருந்தது. அப்போவே அப்படின்னு சொன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கணும், கடித போக்குவரத்துகள், கடிதங்களை எழுதுதல், கடிதங்களை எழுதி சத்தியங்களை விவரித்தல், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கிறிஸ்தவ திருச்சபை என்பதை விளக்குவதற்காக பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறாருன்னா, தன் மனதில் இருப்பதை எழுதி நிருபமாக, அந்த நிருபம்னா லெட்டர் தான், வேற ஒன்றும் இல்லை, நிருபமாக அந்த 2 முறை, அவர் 4 முறை எழுதினதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வார பாடத்தில். கொரிந்து சபைக்கு 4 முறை 4 லெட்டர் எழுதினாராம் அவர். ஆனால் நம்ம கையில் இருக்கிறது 2 நிருபங்கள் மாத்திரம்தான். கொரிந்து எழுதின 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம் 2 மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஆனால் 4 நிருபங்கள் அவர் எழுதினதாக இன்றைக்கு பாடத்தில் நான் நிறைய பிரச்சனைகள் இருந்தது கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையில். கொரிந்து பட்டணம் ஒரு கிரேக்க பட்டணம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இல்லையா? கொரிந்து ஒரு ஐரோப்பிய பட்டணம். அந்த கொரிந்து பட்டணத்தில் அவர் 2வது முறையாக சுவிசேஷ பயணம் செய்த 3 முறை அவர் சுவிசேஷ பயணம் செஞ்சுருக்கார் இது வரலாம் அவருடைய மரணம் வரையில். அந்த 3 சுவிசேஷ பயணங்களிலே 2வது சுவிசேஷ பயணத்தின் போது தான் இந்த கொரிந்து என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்திற்கு சென்று அவர் தேவ வசனத்தை பிரசங்கித்து அங்கு ஒரு திருச்சபையை அவர் என்ன செய்கிறாரு, அவர் உருவாக்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 3 சுவிசேஷ பயணங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கு 3 சுவிசேஷ பயணங்களையுமே அவர் அந்தியோகியா என்ற பட்டணத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இந்த அந்தியோகியா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அது அந்த அந்த காலத்தில் சிரியா தேசத்தில் இருந்துச்சு. இப்போ அது துருக்கி தேசத்துக்கு போயிடுச்சு. சிரியா தேசத்துலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தென்பக்கமாக போனால் அந்த 1939 பிரித்தாங்க. ஆட்டோமானியம் பேரில் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, சுதந்திரம் கொடுக்கும் பொழுது தனித்தனியாக துருக்கி என்ற ஒரு தேசத்திற்கு அவர்கள் சுதந்திரம் கொடுக்கும் பொழுது சிரியா தேசத்தின் பகுதியாகிய இந்த அந்தியோகியா என்கின்ற அந்த பட்டணமானது இன்றைக்கு துருக்கி தேசத்தில் கொரிந்துவில் இந்த அந்தியோகியா என்ற பட்டணம் அந்த இடத்துல இருக்குது பார்த்துக்கோங்க. முன்ன அது எங்கே இருந்துச்சுன்னா ஆசியா மைனரில் அது இருந்தது, சிரியா தேசத்தில் அது இருந்தது. இந்த அந்தியோகியா பட்டணத்துலேருந்து தான் அங்கே தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணப்படுறாங்க, முதல்ல அவங்களுக்கு அந்த பெயர் கொடுக்கப்படுவதை பாரு. ஒரு பெரிய
இறையியல் பாடசாலை ஒன்று அங்கே இருந்தது. ஒரு இறையியல் ஒரு தியாலஜிக்கல் ஸ்கூல் ஒன்று வந்து அந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருந்தது பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபிலாசபிக்கல் அப்ரோச் தேவ வசனங்களுக்கும் சத்தியத்திற்கும் அவங்க அந்த ஹெலனிஸ்டிக் ஃபிலாசபி என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க தத்துவங்கள் அதிகமாக காணப்பட்டபடினாலே அந்த இடத்துல இருந்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னிங்கன்னா இவைகளை கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய உபதேசங்களை அதோடு கூட சேர்த்து அவர்கள் பேசத்தக்கதாக இன்னும் ஒன்று முக்கியமான காரியம் என்னன்னீங்கன்னா சபையில் சீர்கேடு வந்து நிறையா இருந்துச்சு கொரிந்து பட்டணத்தில் இல்லையா. ஏன்னா அது வந்து ஒரு இந்த கொரிந்து பட்டணம் வந்து இன்றைக்கு வந்து எங்கே இருக்குதுன்னீங்கன்னா கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அது ஒரு ஐரோப்பிய பட்டணம். ஐரோப்பியர்கள் என்று சொன்னாலே விசேஷமாக பாலியல் சீர்கேடுகள் பாலியல் ஒழுக்கக்கேடுகளுக்கு பெயர் பெற்ற ஒரு நகரங்கள் தான் இந்த ஐரோப்பிய நகரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதன்படினாலே கொரிந்து பட்டணம் வந்து சபைக்குள்ளாக சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா. பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறார், கொரிந்தியருக்கு எழுதும்போது உங்களில் ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேனே, ஒரு சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேனே என்றெல்லாம் அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். பாலியல் சீர்கேடுகள் ஒழுக்கக்கேடுகள் இந்த கொரிந்து பட்டணத்தில் அதிகமாக இருந்தது. நாம் அப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞான பட்டணத்திற்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் பவுல் சென்று தேவ வசனங்களை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர் வழி நடத்துவதை நம்மால் இந்த இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்க அது வரலாம் ஆசியா மயர்னது தான் அவங்க வேலை செய்கிறாங்க. முதல் சுவிசேஷ பயணத்தில் வந்து அவங்க எங்கே போகல, அவங்க வந்து ஐரோப்பிய பட்டணங்களுக்கு போகல. அதுபோல் அந்தியோகியாலேருந்து அவங்க புறப்படுறாங்க இல்லையா. அந்தியோகியா அப்போஸ்தலர் 13வது பார்க்கும்போது பர்னபாசையும் பவுலையும் அப்புறம் மார்க்கு என்று சொல்லக்கூடிய யோவானையும் அபிஷேகித்து திருச்சபையினுடைய தலைவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷர்களாக ஊழியங்களை செய்ய உலகம் முழுவதும் அவர்கள் சென்று வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தபடினாலே அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு சுவிசேஷ ஊழியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அந்தியோகியா பட்டணத்துலேருந்து தான் அவங்க புறப்படுறாங்க. 3 சுவிசேஷ பயணங்களுமே அவரது அந்தியோகியாவிலேருந்து முதல் 2 சுவிசேஷ பயணங்கள் திரும்பி அந்தியோகியாவிலே முடியுது. 3வது சுவிசேஷ பயணத்தின் முடிவில் தான் அவர் எருசலேமில் மாட்டிக்கிறார். அவரை ரோமுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அவரை நியாயம் தீர்த்து கடைசியில் அவர் என்ன பண்ணப்படுறாரு, அது நீரோ மன்னனாலே அவர் சிறைச்சேதம் செய்யப்படுவதை நம்மால் வேதத்தில் வாசிக்க முடியும். அது மறைமுகமாக அவர் சொல்லுகிறார், பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று அவர் எழுதுவதை நம்மால் பார்க்க முடியுது. நீரோ மன்னன் காலத்தில் சிறைச்சேதம் செய்யப்படுகிறார். இந்த 3 சுவிசேஷ பயணங்கள் இருக்கிறது. அதில் 2வது சுவிசேஷ பயணத்தில் தான் கொரிந்து பட்டணத்துக்கு போய் அவர் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவருக்கு கொடுக்கத்தக்கதாக முதல் சுவிசேஷ பயணத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்தியோகியாவிலேருந்து அவங்க புறப்படுறாங்க. சரியா, சிரியா தேசத்தில் இருக்கிற அந்தியோகியாவிலேருந்து அவங்க புறப்பட்டு அந்த முதல் சுவிசேஷ பயணம் 46லேருந்து 49 வரலாம் ஒரு 4 ஆண்டுகள் தான் அவங்க அந்த ஃபஸ்ட்டு மிஷினரி ஜேர்னி அவரது வந்து நடக்குது பார்த்துக்கோங்க. அப்போ அவர் எங்கெங்கே போகிறாங்க அவங்கன்னா அவர் பர்னபாஸில் வந்து அட்டாலியா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஆசியா மைனர்னு சொல்கிறோம் இல்லையா, ஐரோப்பா கண்டமும் ஆசியா கண்டமும் அது கூடக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஏசியா மைனர் என்று சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த அந்தியோகியா சீப்புரு தீவுக்கு அவங்க போகிறாங்க இல்லையா. சீப்புரு தீவு, அட்டாலியா, பம்பிலியா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்துக்கு அவங்க போகிறாங்க. பாப்போ அப்படின்னு ஒரு பட்டணத்துக்கு அவங்க போகிறாங்க. அது மாத்திரமல்லாமல் பெர்கே என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு அவங்க போகிறாங்க. அதே போல் இக்கோனியா, பிசிதியா என்று தெர்பை என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களெல்லாம் அந்த ஏசியா மைனர் முழுவதையும் கவர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு முதல் சுவிசேஷ பயணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பர்னபா யோவானெல்லாம் போயிடுறாங்க. அப்போ இந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பெருகையில் இருக்கும்போது தான் யோவான் என்ன பண்ணுறாரு, பிரிஞ்சு போயிடுறாரு. மார்க் என்கிற யோவான் பிரிஞ்சு போகிறார். திரும்பி இவங்க இதெல்லாம் சுற்றிட்டு திரும்பி உள்பக்கமாக எங்கே முடிச்சாங்களோ அங்கேருந்து திரும்பி ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு மிஷினரி ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. 2வது சுவிசேஷ பயணத்தில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு வந்து ஒரு சொப்பனம் கிடைக்குது. மக்கதோனியாவிலேருந்து ஒரு மனிதன் அந்தியோகியாவிலேருந்து புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க வரும்போது இரவில் வந்து ஒரு சொப்பனத்தில் வந்து அவங்க என்ன காணப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு
ஒரு மனிதன் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு மக்கதோனியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்கிறார் என்றால் பவுலை வந்து என்ன செய்கிறார், தங்கள் இடத்திற்கு வரும்படி, தங்கள் நகரத்திற்கு வரும்படி அவரை அழைப்பதாக ஒரு கனவு வந்து அவருக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆமாம், அந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த ஐரோப்பிய நாடுகளிலே உள்ள ஐரோப்பா கண்டத்தில் உள்ள பட்டணங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்துக்கொண்டு செல்வதை நம்மால் பார்க்க முடியுது. சரிதாங்களா? அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிறு ஜபம் செய்துவிட்டு நாம் ஆரம்பிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் இந்த வேத வாக்கியங்களை தியானிக்கத்தக்கதான் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ளவும் ஆண்டவரே, கொரிந்தியருக்கு அந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒழுங்குபடுத்தப்படக்கூடிய காரியங்கள் திருச்சபையை நாங்களும் விளங்கி கொண்டு அதை செயல்படுத்தத்தக்கதான உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்து தாரும் இந்த தூய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இந்த நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த முதலாவது பாடத்தில் கொரிந்துவில் பவுலின் ஊழியம் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. மனப்பாடவசனமாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கை கொரிந்துவில் பவுலின் ஊழியம் என்பது தான் இந்த வார பாட தலைப்பு. அதில் நீங்கள் பார்க்கும்பொழுது ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி எங்கே இருக்கும்போது அந்த கொரிந்து பட்டணத்தில், நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் இல்லையா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க அந்த பட்டணத்தில் கொரிந்துவில் இருந்திருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். கொரிந்துக்கு அவர் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த 17வது அதிகாரம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தேசங்களில் விசேஷமாக மக்கதோனியா தான், மாசிடோனியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அலெக்சாண்டர் பிறந்த அந்த நகரம், அதுதான் அங்கே ஒரு பிரசித்தி பெற்ற நகரமாக அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே இருந்த ஒரு மனிதன் தான் இவரை கூப்பிடுற மாதிரி ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறார் இல்லையா. அந்த 17ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அந்த சொப்பனத்தினாலே அவர் ஈர்க்கப்பட்டு என்ன செய்கிறார், ஐரோப்பாவிற்குள்ளாக அவர் பிரவேசிக்கத்தக்கதாக ஆசியா கண்டத்தில் மாத்திரம் ஊழியம் செய்து கொண்டிருந்த அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா, கனவு கண்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருங்க, அந்த இடத்துக்கு போகிறார், போய் மக்கதோனியாலாம் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் நிறைய இடத்துல அவங்களால என்ன பண்ண முடியலங்க, அவங்களால வந்து நிறைய இடங்களில் அவமானங்களையும் இல்லையா, அவமானப்படுத்தப்படுறாங்க. அவங்கள கேலி செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது, இயேசுவானுடைய சுவிசேஷத்தை அவர்கள் எடுத்து சென்ற பொழுது அங்கே அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டவர்களா அப்படி தானே. அப்போது அங்கேருந்து அவங்க என்ன பெரோயா என்ற இடத்துல இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது இவரை வந்து முன்னால் அனுப்பிடுறாங்க. பவுலை எங்கே, கொரிந்துக்கு போங்கன்னு அனுப்புகிறாங்க. தீமோத்தேயுவும் சீலாவும் தங்கிடுறாங்க, பெரோயாலேயே தங்கிடுறாங்க. தங்கிட்டு இவர் போய் என்ன பண்ணுறாரு, பவுல் வந்து அத்தேனேக்கு போகிறார். அங்கே கொரிந்துக்கு இல்லை, அத்தேனேக்கு போனால் அத்தேனா தான் அன்னைக்கும் இன்றைக்கும் எகிப்தினுடைய கிரேக்கத்தினுடைய தலைநகர் அப்படி தானே. இந்த அத்தேனே பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பல கடவுளுடைய தொழில்களுக்கு ரொம்ப ஆவியில் வைராக்கியம் ஆயிடுறார். இவங்க வர்றதுக்கு முன்னாலே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் அங்கே அத்தேனே பட்டணத்தில், பவுல் அப்போஸ்தலன் இல்லையா. ஆனால் அங்கே ஒரு பெரிய படுதோல்வி அவரது சுவிசேஷ ஊழியத்தில். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை எப்படி என்று சொன்னால், எதுக்காக உங்களுக்கு நான் இந்த விளக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொரிந்துக்கு போகும்போது அவருக்கு மனநிலைமை எப்படி இருந்தது, கொரிந்தில் சபையை தோற்றுவிக்க தேவன் எப்படி உதவி செய்தார், அதற்கு முன்னால் பிரசங்கிக்கப்பட்ட அத்தேனே பட்டணத்திலே அவர் செய்த தவறு என்ன சுவிசேஷ ஊழியத்தில் என்று தான் நான் வந்து அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு இவ்வளோ லாங்காக இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க. அங்கே என்ன பண்ணார்னா, இயேசுன்ற ஒரு வார்த்தை கூட அவர் சொல்ல அத்தேனே பட்டணத்தில். உங்கள் புலவர்களில் இப்படி சொல்லியிருக்கிறார்களே, அறியப்படாத தேவனுக்கு என்று போடப்பட்டிருக்கிறதே மார்ஸ் மேடையில்,
அந்த தேவனை அறிவிப்பதற்காக நான் வந்தேன். ஒரு இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை டைரக்ட் ஹிட் அவர் பண்ணவே இல்லை பார்த்துக்கோங்க. அது அவருடைய தோல்விக்கு முதல் காரணம் அத்தேனே பட்டணத்தில் விளங்குச்சிங்களா. அவமானப்படுத்தப்பட்டு ஒரு சிலர் மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு இருக்குது. அவமானப்படுத்தப்பட்ட பவுல் அந்த மார்ஸ் மேடையில் இல்லையா, அவமானப்படுத்தப்பட்டு ஒரு சிலர் மட்டும் ரட்சிக்கப்படுறாங்க அந்த அத்தேனே பட்டணத்தில். அங்கிருந்து மன வேதனையோடு கூட அவர் கடந்து இந்த கொரிந்துக்கு வரார். விளங்குச்சிங்களா. இனிமேல் தான் நம்ம கொரிந்து இந்த முதல் பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். தோல்வி அவர் அந்த அத்தேனே பட்டணத்தில் அவர் பிரசங்கம் படுதோல்வி. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துன்ற பேர். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒரு மனுஷனை கொண்டு அவர் நியாயம் தீர்க்க இருக்கிறார், அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால என்னதான் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவர் பேசுகிறத கேட்டு. நீங்கள் அதை படித்து பாருங்கள். அதை 16-17 அதிகாரத்தில் என்ன நடந்தது அத்தேனே பட்டணத்தில் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்போது யார் இயேசுவாமின்ற பேர் அவர் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், நம்ம எல்லாருக்கும் அவர் தான் ரட்சகர், நீங்கள் அவர்கிட்ட வாங்க, அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்லலைங்க. சிலுவை நடத்தவே இல்லை. டெக்னிக்காக அவர் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அவங்க முக்கால்வாசி பேர் ஃபிலாசபர்ஸ் அதில் இல்லையா, கிரேக்க தத்துவ ஞானிகள், எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கரும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கே அந்த மார்ஸ் மேடை அண்டையில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னு இவர் நினச்சார். ஆனால் முடியல அவரால். அந்த தோல்வியிலே ஆவியானவர் அவரை நடத்தி மனதை பக்குவப்படுத்தி கொரிந்துவுக்கு அவர் பிரசங்கித்த போதுதான் அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று அவர் சொல்லத்தக்கதாக. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்படியாக கொரிந்துவிலே பவுலுடைய ஊழியமானது ஆரம்பிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடியுது இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை பாடம் தேவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்ற ஒரு தலைப்பு நமக்கு 1 கொரிந்தியர் 1:1 அதான் சொல்கிறாரு இல்லையா. இயேசு கிறிஸ்துவினாலே அப்போஸ்தலனாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட பவுலாகிய நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால் இல்லையா, தேவனுடைய சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய கொஸ்தெனேயும் இல்லையா கொரிந்துவிலே அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அப்போது உங்களுக்கு தேவனால் அந்த அந்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. தான் இந்த மகத்தான ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு பவுல் அப்போஸ்தலனுக்கு நிறையா இருந்தது இல்லையா. அதனால் அதே போல் கலாத்தியர் 1:1 கொடுத்துருக்காங்க நமக்கு வசனம். கலாத்தியர் 1:1 என்ன சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன், மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய சித்தத்தின்படியே ஊழியக்காரனாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட நான் இல்லையா. அந்த அதிகாரம் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இல்லையா. அந்த எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் பிரஜாதியாருக்கு சத்தியத்தை சொல்ல அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு வழி நடத்தப்பட்ட இந்த பவுல் ரொம்ப நிச்சயித்திருக்கிறார் ஒரு காரியத்தில். அவர் என்ன நிச்சயம்னா, தன்னுடைய அழைப்பு பேதுருவாலேயோ சபையின் தலைவர்களாலோ வந்தது அல்ல என்பதை அவர் நிச்சயிக்கிறார். அதனால தான் பேதுருக்கிட்ட விருத்தசேதனத்தை பற்றி பிரச்சனை வரும்போது முகமுகமாக அவர் எதிர்க்கிறத நம்ம பார்க்குறோம். தியாலஜிக்கல் கான்டெக்ஸ்டில் நான் சொல்கிறேன், தலைவர்களோடு எதிர்க்கணும் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொல்ல, அவர் பேதுருக்கிட்ட தான் அந்த பொறுப்பு ஆண்டவர் ஒப்படைக்கிறார். விருத்தசேதனத்தை பற்றி பிரச்சனை வரும்போது 2 பேருக்கும் தர்க்கம் வந்துடுது தானே. ஒரு இடத்துல அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பேதுரு, பவுல் வந்ததும் ஏற்றிடுறாரு அப்படின்ற மாயம் ஏன் பண்ணுறாரு பேதுருன்னு இவர் கேட்குறாரு. கலாத்திய நிருபத்தில் அப்படி தானே. அப்போது தனக்கு உண்டான அந்த அதிகாரம் இருக்குது இல்லைங்களா, ஊழியத்தை செய்ய திருச்சபையில் உருவாக தேவனால் கொடுக்கப்பட்டதுன்ற முதல் கன்விக்ஷன் அவருக்கு வருது முதலாவது இருதயத்தில் இல்லையா. அப்போது அதுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இயேசுவின் அப்போஸ்தலனாலே என்னது அனுப்பப்பட்டவன் இல்லையா. இயேசுவானவராலே அவர் நற்செய்தியை சொல்ல அனுப்பப்பட்ட இந்த பவுல் அப்போஸ்தலன் இல்லையா. அதுதான் அவர் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாக இருக்க தேவனுடைய சபைக்கும் என்று அவர் ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அதானே கொஞ்சம் கஷ்டமான காரியம். அவர் ரொம்ப ஒரு எலக்வெண்ட் ப்ரீச்சர் அவர் இல்லையா. ஒரு ஒரு பெரிய சுவிசேஷ ஊழியக்காரனாக அவர் இருந்தார் இல்லையா. மைட்டி இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லலாம் நம்ம அவரை. அவர் அந்த தனக்கு உண்டான அதிகாரம் அதில் தெளிவாக இருந்தார் அவர்.
தனக்கு உண்டான அதிகாரத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. பவுல யூதர்களுக்கு சத்தியத்தை விற்சேதனம் உள்ளவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படி பேதுருவை தெரிந்து கொண்ட தேவன் பிரஜாதியாருக்கு சத்தியத்தை சொல்லும்படி என்னை தெரிந்து கொண்டார் என்று அவர் என்ன செய்கிறார்? நேரடியாக அவர் எழுதத்தக்கதாக. அப்படிதானே? 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தர் இல்லை, அவர் பின்னால் வந்தவர் தான் கடைசியா. ஆனால் கூட அவருடைய கன்விக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் வந்து இந்த வேலைக்காக அழைக்கப்பட்டேன் நான். இதுதானே? அப்போது கொரிந்துவில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க வந்து அத்தேனிக்கு போய் அதில் தோற்று போய் பிரசங்கம் பண்ணி அங்கேருந்து நேராக என்ன பண்ணுறாங்க? 18ஆம் அதிகாரம் முதல் அதிகாரத்தில் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எங்கே வராங்க? அவங்க கொரிந்துக்கு வந்து அங்கே ஆல்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அந்த கூடார தொழில் செய்கிறவங்களாக இருந்ததுனால இவரும் கூடார தொழில் கை தேர்ந்தவராக இருந்த அப்படின்னா அவர்களோடு தங்கி அங்கே இது பண்ணி கொரிந்துவில் வந்து அவங்க ஒரு சர்ச்சை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சர்ச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு கிரேக்க பட்டணம், கிரேக்க அதாவது ஐரோப்பியர்கள்னாலே கொஞ்சம் ஒழுக்கக்கேடு உள்ளவங்களாக இருப்பாங்க இல்லைங்களா? நம்மளை ஈஸ்டர்னர்ஸ் சொல்லுவாங்க நாகரிகம் இல்லாதவங்க, ஆனால் அவங்க தான் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. அப்படிதானே? இந்த இடத்துல வேதத்தில் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், பாலியல் சீர்கேடுகளை பற்றி ஆசியாவில் இருந்த எந்த சபைக்கும் அவர் எழுதவே இல்லை இல்லையா? ஐரோப்பா பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு தான் அது எழுதப்படுது. அப்போனா ஆரம்பத்துலேருந்தே அவங்ககிட்ட என்ன பண்ணிருக்குது? அந்த பாலியல் சீர்கேடுகள் இருந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 17, 18 இதில் எல்லாம் எங்கே என்ன பண்ணுறாரு? தங்கி இருந்து அங்கே ஊழியம் செய்து அந்த கொரிந்துவிலே ஒரு திடமான ஒரு சபை என்ன செய்கிறாரு? பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்கிறாரு? அவர் நிறுவுவதை நான் சீலா, தீமோத்தேயு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் வந்து அவரோட கூட இருந்து அந்த கொரிந்து பட்டணத்திலே தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லப்படவும் ஒரு புதிய ஒரு திருச்சபை ஸ்தாபிக்கப்படவும், புதிய ஏற்பாட்டு திருச்சபை அவங்க என்ன செய்கிறாங்க? உதவிகளை செய்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை பாடம் கொரிந்து பட்டணம் இல்லையா? கொரிந்து பட்டணம் வந்து ஒரு கடற்கரை பட்டணம் அப்படிதானே? சென்னை மாதிரி ஒரு வாணிப மையமாக இருந்தது. நிறைய ஐஸ்வர்யவான்கள் அதில் இருந்தாங்க. 146 வந்து கிமு 146 வந்து ஒரு ரோம பேரரசை வந்து அதை அழிச்சிடுறான் அந்த பட்டணத்தை. திருப்பி அதை வந்து அதே கிமு 44 ஜூலியஸ் சீசர் வந்து அதை குடியேற்றி வைக்கிறார். அந்த பட்டணத்தை கொரிந்து திரும்பி குடியேற்றி வைத்து ரோமர் காலத்தில் அது சாமி பிறக்கிறதுக்கு ஒரு 40 வருஷம்னா நல்ல செழிப்பான ஒரு பட்டணமாக இந்த கொரிந்து பட்டணம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே வந்து அத்தேனே இப்போ பட்டணத்துக்கும் இவங்களுக்கும் சில காரியங்களில் போட்டி இருந்துதான். பண விஷயத்தில், ஐஸ்வர்ய காரியங்களில், வியாபாரங்களில் போட்டிகள். இப்படி அத்தேனே தலைநகர் இல்லையா? அது என்னதான் இருந்ததோ அதோட அதே போல் இதுவும் கொரிந்துவும் ஒரு ப்ராமினென்ட் சிட்டி, ஒரு கடற்கரை பட்டணமாக இருந்தபடினாலே அது முக்கிய பட்டணமாக கருதப்பட்டதை நாம் பார்க்குறோம் இல்லையா? அதனால் கொரிந்துவில் அவர் ஏன் அவ்வளோ நாள் தங்கினார்? 1.5 வருஷம் இருந்தார். ஏன் தங்கினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் இருந்தது காரணம் அந்த இடத்துல ஒரு 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 கிறிஸ்தவ மையத்தையோ ஒரு திருச்சபையோ ஏற்படுத்தினால் அங்கே வந்து கேட்குற ஜனங்க உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வந்து அங்கே தங்கியிருந்தாங்க. அதனால் அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டால் உலகம் முழுதும் அதை எடுத்து செல்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை யார்கிட்ட இருந்ததுன்னா பவுல் அப்போஸ்தலன்கிட்ட இருந்தது. அதனால் அவர் தீவிரமாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் செல்வ செழிப்பில் வந்து ரொம்ப செழிப்புள்ள பட்டணமாக இந்த கொரிந்து இருந்தது அப்படின்னு இந்த வார பாடத்தில் நமக்கு கொடுத்து ஒரு வணிக மையம், ஒரு ஒரு பிஸ்னஸ் சென்டர் என்று நாம் சொல்லலாம், அதை ட்ரேடு சென்டர் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கொரிந்து பட்டணத்தில் தேவன் இவரை கொண்டு என்ன பண்ணார்? அது மாத்திரம் இல்லாமல் அங்கே வந்து அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் என்னன்னு சொன்னால் தேவதாசி முறைகள் நம்ம நாட்டில் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒன்று, பெண்களில் ஒரு சிலரை கொண்டு போய் கோயிலே இருக்க விட்டுடுவாங்க. அவங்க அங்கேயே இருந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் நம்ம விவரித்து சொல்லக்கூடாது அதை. ஆனால் ஒரு 7வது கற்பனை மீறக்கூடிய காரியம் ஏதோ நாங்கள் நடந்தது போல் இந்த 1000 விலை மாதர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? புனித விலை மாதர்கள் என்று சொல்லப்பட்டாங்க, தேவதாசிகள் என்று சொல்லப்பட்டவங்க. அவங்களாம் அந்த கோயில்களில், அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த கோயில்களில் பல கடவுள் தொழுகைகள் இருந்தபடினாலே விசேஷமாக கிரேக்கர்களுடைய கடவுள் வந்து ஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வம், மார்ஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வம், ஹெர்குலிஸ் இல்லையா? ஆமாம், நிறைய தெய்வங்கள் வந்து அவங்க வழிபட்டாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தெய்வத்தை வச்சுருந்தாங்க. இடிக்கு ஒரு தெய்வம், மின்னலுக்கு ஒரு தெய்வம், யுத்தத்துக்கு ஒரு கடவுள்,
அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாரு, அந்த அஞ்ஞான பட்டணம் ஐரோப்பிய பட்டணத்தில் தேவ வார்த்தை எடுத்து சொல்லுது. கொரிந்தில் வந்து அநேகர் என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்புகிறாங்க. அத்தேனியில் தோல்வி, இதுக்கு முன்னால் பிரசங்கம் பண்ண இடம் இல்லையா, கிரேக்கத்தின் தலைநகரம். அதே கிரேக்கத்தின் இன்னொரு பகுதி கொரிந்து பட்டணம். அங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுது, அவரால் செய்ய முடிஞ்சதை நம்மளால் பார்க்க முடியாது. அவர் எதிர்த்து நின்று தூஷித்த பொழுது அவமானப்படுத்தப்படுறாரு. ஆனால் அவர் கொரிந்து யூதர்களால் என்ன பண்ணப்படுறாரு, அவமானப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட சவால்களை எல்லாம் சந்தித்த பவுல் என்ன செய்கிறார், அந்த இடத்துல ஏசாமி சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறு, என் வசனம் வீணாய் போவதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா ஏசாயால, என் வசனம் வெறுமையாக இடத்துக்கு திரும்பாது என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே அந்த இடத்துல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு சர்ச் ஒன்று கொரிந்தில் உண்டு. ஆனால் நிறைய போராட்டங்கள் சபையில் இல்லைங்களா, அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை பற்றி அது பேசுகிறாரு இல்லையா 2 கொரிந்தியரில் இல்லையா. அவங்களுக்கு தெரியல, நிறைய காரியங்களில் வந்து அவங்க தெரியாமல் இருந்தாங்க. அதெல்லாம் சரி பண்ணுறாரு, சீர்படுத்துகிறாரு பவுல் அப்போஸ்தலன். அப்போது அவங்க என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் வந்து அன்றைக்கி ராத்திரியிலே தோன்றி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட என்ன பண்ணுறேன் அதான் மனப்பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டணத்தில் ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு, நீ தைரியமாக பேசு என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக. அப்படிதானே, இன்றைக்கி ஊழியக்காரர்கள் வருகிறவர்கள் கூட சென்னை பட்டணத்துக்கோ இல்லைன்னா சென்னையிலேருந்து வேறு இடத்துக்கோ போகிறவங்களாம் கூட இருக்கலாம், தமிழ்நாட்டில் வேறு பகுதி. ஆண்டவர் தர வாக்கு தத்துனது, நீ தைரியமாக பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை இல்லையா. அந்த வாக்கு தத்துவத்தினாலே நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சுவிசேஷத்தை தைரியத்தோடு. சரி, வியாழக்கிழமை பாடத்தில் கொரிந்தியருக்கு பவுலின் நிருபங்கள் பார்க்கும் குலேவேயால் வீட்டாரை வந்து அவர் சந்திக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்ட கொரிந்துவில் வந்து காரியங்கள் நல்லா இல்லைன்னு, எபேசியில் அங்கேருந்து எபேஸுக்கு போயிடுறாரு இவர். எங்கே, கொரிந்துலேருந்து. எபேஸ் வந்து ஒரு ஆசியா பட்டணம், கொஞ்சம் தூரம் தான், ஆசியா மைனர்னு சொல்லுவாங்க. ஐரோப்பா கண்டமும் ஆசியா கண்டத்தினுடைய அந்த கடைசி பகுதியும் சேர்கிற இடத்த தான் சிறிய ஆசியா இல்லைன்னா ஏசியா மைனர் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த குலோவேயால் வேட்டார் வந்து நல்லா சொல்லிடுறாங்க அவருக்கு, பவுலுக்கு எல்லாத்தையும். கொரிந்துள்ள என்னென்ன நடக்குது, நீங்கள் ஒரு சபையை ஆரம்பிச்சு விட்டு வந்தீங்க, சபைக்குள்ளாக வேசித்தனம் இருக்கிறது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறது, எல்லாம் கம்ப்ளீட்டாக அவருக்கு அந்த அக்கௌண்ட்டு கொடுத்துட்றாங்க அங்கே என்னென்ன நடக்குதுன்னு. ஆனால் சபை செழிப்பாக இருக்குது, நல்லா வளருது. ஆனால் ஒழுக்க சீர்கேடுகள் என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பா கண்டத்தில் அது இருந்ததுனால அந்த ஒழுக்க சீர்கேடுகள் அங்கே இருந்தது. இப்போ திருமண வாழ்க்கை, விவாகரத்து, பிரம்மச்சாரியம் இல்லையா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகள், ஆராதனையில் ஒழுக்கம் இல்லாமல் இல்லையா, பரிசுத்த வரங்களை தவறாக பயன்படுத்துறது, எல்லாரும் பாட்டு பாடுறது, ஒரே நேரத்தில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறது, அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா ஒழுங்குபடுத்தி அவர் 2 நிருபங்களை என்ன செய்கிறார் பவுல் அப்போஸ்தலன் எழுதுவதை நாம் பார்க்குறோம். ஆனால் அப்படின்னால இந்த 2 நிருபம் தொலைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த வரக்கூடிய 12 வாரங்களும் எப்படிலாம் கொரிந்துவிலே ஒரு அவமானப்படுத்தப்பட்ட பவுல் அத்தேனிய பட்டணத்தில், ஏத்தேன்ஸில் இல்லையா. இன்றைக்கும் ஏத்தேன்ஸ் தான் கிரேக்கத்தின் தலைநகர். ஆனால் அன்றைக்கி இருந்த பவர்ஃபுல்லாக கிரேக் இன்றைக்கி இல்லை, தேசம் ஒரு இதுவாக இல்லை. கிரேக்கம் வந்து ஒரு சிட்டி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா தீவு கூட்டங்களால் ஆன ஒரு நாடு. ஒவ்வொரு தீவுக்கும் ஒரு ராஜா இருப்பார், தனி படை இருக்கும், தனி ஆட்சி இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றா வந்து யார் சேர்த்ததுன்னா, இந்த அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டருடைய அப்பா 2ஆம் பிலிப் இருந்தார் இல்லையா, அவர் தான் வந்து எல்லாரையும் ஜெயிச்சு ஒவ்வொரு சிட்டி ஸ்டேட்டையாக ஜெயிச்சு அவர் ஒன்றாக்கினார். ஒன்றாக்கி ஒரு மாசிடோனியாவை தலைநகராக வைத்து ஒரு கிரேக்க ராட்சியத்தை உருவாக்குறார். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா இறந்த பிறகு தான் இவர் புறப்பட்டு போகிறார் வெளியில், நாடுகளை பிடிப்பதற்காக மகா அலெக்சாண்டர். அப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞான பட்டணத்தில் தேவனுடைய பிள்ளையாகிய, தேவனால் அழைக்கப்பட்டு சுவிசேஷ ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட பவுல் இல்லையா, அங்கே எப்படி ஊழியம் செய்தார், என்னென்ன நடந்தது, என்னென்ன காரியங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் காணப்பட வேண்டும், தவறுகள் எப்படி களையப்பட்டது என்பதைத்தான் நாம் இந்த காலாண்டு முழுவதும் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை தியானித்து பார்க்கத்தக்கதாக தேவன் நாமே நம்மோடு இருப்பார். பிரார்த்திப்போம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படி சமூகத்திலே நாங்கள் ஒரு சிறு மந்தியாக வந்திருந்தோம் அப்பா.
உடைய வார்த்தைகளை நாங்கள் ஓய்வு நாள் பாடத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். இதோ ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் அந்த கொரிந்துவிலே வேதனைகளுக்கு மத்தியிலே, பல தோல்விகளுக்கு மத்தியிலே, எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே உடைய பணியை செய்து ஒரு உறுதியான ஒரு திருச்சபையை நிறுவத்தக்கதாக தேவன் அவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நாங்கள் இழந்து விடாதவர்களாக உடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைகளை கவனிப்பதோடு மாத்திரமல்லாமல் புதிதாக திருச்சபைகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு செயல்பட பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாரும் தூய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இருந்து அநேக காரியங்கள் இந்த காலாண்டில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்துறோம் உடைய பாதபடியில் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.